வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு அப்படி கூட கதை சொன்னார். பாலச்சந்திர குறித்து மனம் திறந்து பேசிய நடிகர் இணையதளத்தில் அவர் கொடுத்த பேட்டி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியரான மௌலி தமிழ் தெலுங்கு மொழி திரைப்படங்களில் இயக்கியும் நடித்திருக்கிறார். இவர் கமலஹாசன், சிம்ரன் ஆகியோர் நடித்த பம்மல் கே சம்மதம் திரைப்படத்தில், மாதவன் நடத்துல நலமந்தி திரைப்படத்தில் இவர் இயக்கிய வெற்றி திரைப்படங்கள். அது மட்டுமில்லாமல் இவர் மாதவனுடன் சேர்ந்து மாறா என்ற படத்தில், வெள்ளையா என்ற படத்தில் தனது காதலிக்காக 50 ஆண்டுகள் காதலிக்கும் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படம் இவருக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது. தற்போது சீரியலில் நடித்து வரும் இவர் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்திருக்கிறாரு. திருமுருகன் இயக்கத்தில் நாதஸ்வரம் சீரியலில் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம், முதல்ல அந்த சீரியலில் நடிக்க மாட்டேன் என்று தான் சொன்னாங்களாம். ஆனால் இயக்குனர் என்னிடம் கேட்டுக்கொண்டதால் நடித்தேன் என்றும், நாதஸ்வரம் வாசிக்கும்போது டிவியில் பார்த்து யாருமே இவன் இப்படித்தான் தப்பாக வாசிக்கிறான் என்று குறை சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக ஒரு நாதஸ்வர கலைஞரை வரவழைத்து அவர் இந்த இசைக்கு வாசிக்க வைத்து அதை பார்த்து நான் சீரியலில் நாதஸ்வரம் வாசித்தேன். அந்த சீரியல் நான் நடித்தது மூலம் பட்டி தொட்டும் எங்கும் ரொம்பவே பிரபலம் அடைந்தேன். பல நாடகத்தில் நடித்ததுனால எனக்கு இயக்குனர் பாலச்சந்திரம் நட்பு கிடைத்தது. நானும் காரில் பல இடத்தங்களில் சுற்றியிருந்தோம். அவர் யோசிக்க கதை பற்றி என்னிடம் சொல்வார். அப்படித்தான் ஒருவரை அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அப்போதான் என்ன அவர் பார்க்க வேண்டும் என்று சொன்னதாக சொன்னார். நான் பாலச்சந்திரன் போய் பார்த்தேன். ஐசியூவில் இருந்து அப்போது ஒரு கதை யோசித்து வைத்திருக்கிறேன். அதன் ஒன்லைன் சொல்கிறேன், நீ அதை கேட்டு திரைக்கதை எழுத வேண்டும் என்று சொன்னார். நான் உடனே ஏன் சார் இப்போது என்ன அவசரம், இந்த நிலைமையிலேயே நீங்கள் கதை சொல்லணுமா என்று கேட்டேன். உடனே ஏன் சார் இப்போது என்ன அவசரம், நிலைக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னேன். ஆனால் அவர் கேட்கவே இல்லை. அந்த நிலைமையில் தான் அவர் சொன்ன கதை தான் அரங்கேற்றம். நான் பாலச்சந்திரன் குடும்பத்தில் ஒருவராக இருந்தேன் என்று அதில் அவர் பேசியிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சில காலங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. இவருடைய மறைவுக்கு நிறைய சீரியல் பிரபலங்கள், நடிகர்கள், நடிகைகள், குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. இந்த நிலையில் இவர் நிறைய யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்த பழைய வீடியோக்கள் எல்லாமே இப்போது பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.